கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? காணிக்கை பெட்டியிலே ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறதை கண்டு அதோடு கூட ஒரு ஏழை விதவை 2 காசை காணிக்கையாக போடுகிறதை கண்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மற்ற எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாய் போட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விதவை குறித்து சொல்கிறார். மற்றவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஏழை விதவை போட்ட 2 காசை தேவன் அதிகம் என்று சொல்லுகிறார். அதுவும் மற்ற எல்லார் போட்டதை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் போட்ட பணத்தின் மதிப்பை வைத்து சொல்லாமல் இந்த ஏழை விதவை போட்ட 2 காசை அதிகம் என்று சொல்ல காரணம் என்ன? நிச்சயமாக இந்த ஏழை விதவையை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாகத்தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களில் காணிக்கை கொடுக்கிற காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையாய் உண்மையாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான்கள் நிச்சயமாய் இந்த விதவை போட்ட 2 காசை காட்டிலும் அதிகமாகத்தான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறார்? இப்போ நிச்சயமாக ஆண்டவர் அவர்கள் போட்ட பணத்தின் மதிப்பை வைத்து சொல்லாமல் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து அந்த காணிக்கையை போட்டார்கள் என்பதை வைத்துதான் இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் காணிக்கை போட்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து தேவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். அதுதான் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நாம் கொடுக்கிற காணிக்கையின் அளவை வைத்து அவர் நம்மை பார்ப்பது கிடையாது. நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து அதை கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். காணிக்கை மட்டுமல்ல, இந்த இடத்துல ஆண்டவர் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறதை பார்த்து மற்றவர்களிடத்தில் அதை சொல்கிறாரு. ஆனால் இந்த காரியத்தை குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணிக்கை போடுகிற காரியத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழிய வாழ்க்கை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையாய் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் எந்தெந்த காரியத்தை தேவன் விரும்புகிறாரோ அதை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஏழை விதவை குறித்து சொல்லும் பொழுது அவள் தன்னுடைய ஜீவனத்திற்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தன்னை முழுமையாய் கர்த்தருக்கென கொடுக்கிற அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறார். காணிக்கை அதிகமாய் கொடுத்தால் மட்டும் போதாது. நம்முடைய தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். இது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நினைவில் நிச்சயமாக இருக்கணும். அதிகமாய் காணிக்க கொடுத்தோன்னு ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிப்பார் என்றோ, ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்றோ நாம் நினைத்தோமே ஆனால் அது நம்மை நாமே ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். தாவீது அதுதானே சொல்றாரு, உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கி உம்மிடத்தில் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாம் இன்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன பண்றோம்? நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்தும்படியாக தேவனுடைய ஊழியத்திற்கு நாம் கொடுக்கிறோம். இதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? காணிக்க கொடுத்தா மட்டும் போதும், எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றுகிற அந்த நிலையில் நாம் நிலைத்திராமல் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்மிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், நாம் எதை செய்தால் இந்த ஏழை விதவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரோ அதே போல நம்மை குறித்தும் நம்முடைய பரம தகப்பன் சாட்சி கொடுப்பார் என்பதை அறிந்து அதை செய்கிறவர்களாக இருக்கணும். எந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேவனுக்காக செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம், அதை எந்த நிலையிலிருந்து கொடுக்குறோம்? தேவனால் நமக்கு உண்மையாய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் நன்மையான பலனில் நாம் தேவனுக்கு என்ன முதற் பலனை கொடுக்குறோமா? இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத கிரிகளை நடப்பித்து அதனால் வருகிற வருமானத்தில் நம்ம தேவனுக்கு காணிக்க கொடுக்குறோமா? அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அருவருக்கிறார். பூமிக்குரிய காரியத்தில் காணிக்க கொடுக்கும்போதே ஆண்டவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தால் அதை தேவன் அருவருக்கிறாரே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமான ஒரு நிலையில் நம்ம இருந்துட்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஆனாலும் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன், அந்த டைமில் தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னா
அந்த ஜெபம் அது தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அதை நாம் கடமைக்காக செய்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் அதே நேரம் எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதிலும் வேத வாசிக்கிறதிலும் அவரோடு கூட அவரை ஆராதித்து உறவாடுகிறதிலும் நாம் உண்மையாய் எவ்வளவு காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் தேவனுக்குரியதை உண்மை உத்தவமாய் தேவ சமூகத்தில் பரிசுத்தமான நிலையில் நாம் செலுத்தினோமேயானால், நம்மை அர்ப்பணித்தோமேயானால் அது தேவனுடைய பார்வையில் உகந்த பலியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஏழை விதவை எந்த நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து அவள் காணிக்கை போட்டாள் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரணங்கள் சொல்லலாம். நம்ம சொல்கிற காரணங்கள் நியாயமானதாக கூட இருக்கலாம். எனக்கு ப்ரேயர் பண்ண டைமே இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க டைமே இல்லைன்னு சொல்லி நாம் சொல்லுகிற காரணங்கள் நியாயமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலும் ஒருவன் உண்மை உத்தவமாக ஜெபிப்பானியானால், வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காரியங்களை உண்மை உத்தவமாய் செய்வானேயானால் நிச்சயமாய் அவனை குறித்து, எப்படி இந்த ஏழை விதவையை குறித்து மற்ற எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி அவளை விசேஷித்தவளாய் மற்ற கண்களுக்கு முன்பதாக அவளை சாட்சியாய் நிறுத்தின நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து மற்றவர்கள் முன்பாக பரலோகத்திலே நம்முடைய தூதர்கள் முன்பாக நம்முடைய தேவன் சாட்சி கொடுப்பது அதிக நிச்சயம். உண்மை உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த நித்திய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல தான் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறத்தக்கதாக நம்முடைய அனுதின வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலே தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தருக்காக உண்மை உத்தவமாய் கொடுப்பதிலே, நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்பதிலே உண்மையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் நம்மை குறித்தும் நம்முடைய தேவன் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாகவும் பரலோகத்திலே தம்முடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் நம்முடைய தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த உலகத்திற்கு முன்பதாக நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்தும். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய